ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது அகெயின் சூப்பர் சண்டே, சூப்பர் டபுள் ஹெட்டரு. ஒரு ஃபர்ஸ்ட் கேம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் கேம் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் செகண்ட் கேம் வந்து நம்ம நினைச்சதை விட 155 ரன். சரி, ஓகே, ரெண்டு கேம்லயும் இதே மாதிரி ஸ்கோர் தான், ஈஸியா சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு சூப்பர் ஓவர்ல ஒரு மேஜிக் நிறைய நடந்தது. ரெண்டு கேமையும் சேர்த்து பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். முதல்ல சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி கேமை பார்த்துடலாம். டே கேம் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணிருந்தீங்க. டே கேம்ஸ் ஆர் வெரி வெரி வைல்ட் இன் திஸ் ஐபிஎல். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கண்டிஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஒருவேளை அந்த 6ஆம் நம்பர் பிச்சில் ஆடாம வேற எங்கேயாவது ஆடி இருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்களா, இல்ல டாஸை ஜெயிச்சிருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்களா? உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ். வேற ஏதாவது பிச்சில் சிஎஸ்கே ஆடி அவங்களுக்குள்ளேயே ஆடி இருந்தா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டு மேட்சும் தோத்ததுக்கு காரணம் பிளேயர்ஸ் கிடையாது, கோச்சிங் ஸ்டாஃப். ஓகே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது நம்ம ரெண்டு பேரும் ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸு அப்படின்றது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும், இதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். எந்த மாங்காமடையனாவது 4வது ஓவர்ல இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணுவானா? பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, ரெண்டாவது என்ன தெரியுமா? சர்ஃப்ராஸ் கான் இஸ் த ஒன்லி பேட்ஸ்மேன் அப்பார்ட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன் who has done well for CSK. Only batsman. Dival de Brevis utter flop. Shivam Dube utter flop. ருத்ராஜ் கேக்வாட கேம் சேஞ்சரா எடுத்தேன்னு இன்னைக்கு அவர் அடிப்பார்னு தெரியும். இதுக்கு முன்னாடி அட்டர் ஃபிளாப். ஒன்லி 2 பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டாண்ட் அவுட், தட் இஸ் சஞ்சு சாம்சன் அண்ட் இவர் சர்ஃப்ராஸுக்கும் போது உங்களுக்கு எப்படின்னா 14 கோடி கொடுத்து நீங்க அந்த 2 பிளேயரையும் எடுத்திருக்கீங்க. அந்த 2 பிளேயரும் 14 கோடிக்கு ஒர்த் இல்லைன்னு ஆப்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னேன். இன்னொன்னு, அந்த 2 பேரும் பிளேயிங் 11ல ஆடுறதுக்கும் ஒர்த்து கிடையாது. ஆனா 14 கோடி கொடுத்துட்டு ஒரு பிளேயரை டிராப் பண்ணா என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, பப்ளிக் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க அந்த பிளேயரை ஆடுறீங்களே ஒழிய உங்களுக்கு டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது. இவ்வளவு மக்கள் மேட்ச் தோத்துட்டு மன வேதனையோட தூங்குறாங்களே, அது உங்களுக்கு கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, உங்களோட பேரை நீங்க காப்பாத்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை மேட்ச் நடந்திருக்கு, சிஎஸ்கே வேற இந்த மொமெண்டம் ஆஃப்டர் லூசிங் 3 in a row they won 3 out of 4. எஸ்ஆர்எச்சோட அக்கீல் ஹுசைனை ஆடி இருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த கோச்சிங் ஸ்டாஃபால தான் போச்சு. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், உங்களோட மெயின் பிளேயிங் 11ல ஊர்வில் பட்டேல் இஸ் அ டைரக்ட் ஸ்வாப் ஆஃப் ஆயுஷ் மாத்ரே. அவர் அந்த மாதிரி கண்டபடி அடிப்பாரு. அதை நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம், ஊர்வில் தான் நம்பர் 3 ஆடணும், சர்ஃப்ராஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சர்ஃப்ராஸை பின்னாடி தான் ஆடணும்னு சொன்னோம். அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், கார்த்திக் சர்மாவை நீங்க இம்பாக்ட் சப்பா வைப்பீங்களா? இதே நீங்க கார்த்திக் சர்மாவை இம்பாக்ட் சப்பா வச்சிருந்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பை நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓவர்டன் பின்னாடி ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு தெரியல உங்களுக்கு. கார்த்திக் சர்மா ஆடின அந்த 9 பால ஓவர்டன் ஆடி இருப்பாரு. அப்படி அவர் ஆடலைனாலும் அது அக்கீல் ஹுசைன் ஆடி இருப்பாரு. யூ would have had an option of Mukesh Choudhary to bowl. Anshul Kamboj was phenomenal in power play. ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பியூட்டிஃபுல்லா போட்டார் அக்கீல் ஹுசைன். ஒரு ஓவர் தடுமாறினாரு கில்ல. ஒரு பால் இறங்கி அடிச்சாரு, நேர ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கைக்கு போயிருக்கும். அவர் அதிர்ஷ்டம் இன்னைக்கு பிச்சுன்னு போய் ஒரு 4 போச்சு. அடுத்த பால் ஒரு நல்ல பால ஒரு பிக்கப் பிளிக்கு 6 அடிச்சோடனே அதுக்கப்புறம் அக்கீல் ஹுசைன் போலிங்கே போடல. இந்த மாதிரி உங்களோட பிளேயிங் 11 உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா, இப்ப ஆல் ஆஃப் அ சடன் சர்ஃப்ராஸ் கான் போன மேட்ச் ஃபெயிலியரு, இந்த மேட்ச் ஃபெயிலியரு. அவரை நீங்க வெளியில உட்காந்து வச்சுட்டு இம்பாக்ட் சப்பா நீங்க உள்ள கொண்டு வரீங்க. அடுத்த மேட்ச் அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு அக்கீல் ஹுசைன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. அடுத்த மேட்ச் குவிண்டன் டிகாக்கு திலக் வர்மா இருக்கிறதுனால அக்கீல் ஹுசைனை டிராப் பண்ணுவாங்களா ஆடுவாங்களா தெரியாது. திருப்பி உடைச்சிட்டீங்களடா டீமை ஒரே நாள்ல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? ப்ளீஸ் ஆட் ஆன் விக்கி. அதாவது
ஒரு பையன் வந்து அவனோட அம்மா இறந்து போய் ஒரு 48 மணி நேரம் கூட ஆகல. அந்த சோகத்தெல்லாம் தாண்டி மனசுல எடுத்துக்கிட்டு அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணணுமோ நீ பண்ணி கொடுத்தான் பாம்பேல. அதுக்காக நீங்க அவனை ஆடணும்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்க காம்பினேஷன்ல 3 கீப்பர் ஆடுறீங்க ஒண்ணு, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அது ரெண்டாவது எடுத்துடலாம். சர்ஃப்ராஸ் கான ஆட போறதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்கு வந்து இம்பாக்ட் சப்ல வச்சிருக்கீங்க? முகேஷ் சௌத்ரி தான் உங்களுக்கு மெயினா இம்பாக்ட் சப்ல வர போறாருன்னு உலகத்துக்கே தெரியும். எதுக்கு குடுகுடுன்னு அவசரப்பட்டு 4வது ஓவர்ல யாராவது இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பிளண்டர் எல்லாம் பார்த்ததே கிடையாது. சரி, இது கூட வேணாம். போன மேட்ச் வின் பண்ணீங்க, சிங்கிள் ஹேண்டடா அடிச்சு தூக்கின்னு போனாரு. 103 ரன் வின் பண்ணீங்க. இந்த ஐபிஎல் இந்த 2026ல நீங்க தான் ஹையஸ்ட் ரன்ஸ்ல வின் பண்ணிருக்கீங்க ஒரு கடாயுத டீம். அந்த காம்பினேஷனை ஏன் மாத்துறீங்க? அதே காம்பினேஷன் ஆட வேண்டியதானே? இந்த பிச்சுக்கு ஏத்த மாதிரி பண்றீங்களா? இல்ல அவங்க ஆனா அதே மாதிரி பாருங்க, உஷாரா அர்ஷத் கானை எடுத்துன்னு வந்தாங்க இந்த கேம. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. பட் அர்ஷத் கான் எடுத்துட்டு வந்தாங்க. மானவ் சுத்தாருக்கு சீக்கிரம் போலிங் கொடுத்தாரு. ரபாடா போட்டு நொறுக்கினாரு. சிராஜ் வந்து ஒரு ரன் ஓவர் போடுறாரு ஃபர்ஸ்ட் ஓவர். அங்க மொமெண்டம் அங்கதான் செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஜிடிக்கு. அண்ட் இட்ஸ் அ பிளண்டர் பிடாக். நீங்க வந்து எப்படின்னா உங்க வீடு ஃபுல்லா வந்து கோல்டு நகை பணம் எல்லாம் வச்சுக்கிட்டு திருட வந்து முக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போகும்போது தம்பி அங்க கீழே ஒரு சாவி இருக்கு, அதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்களேன்ற மாதிரி அவர்கிட்ட சாவியை காட்டி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நீங்களே வந்து மத்தவங்களுக்கு வந்து பயங்கரமா கான்பிடன்ஸ் கொடுக்குறீங்க. ஜிடிக்கு நீங்க இந்த மாதிரி இம்பாக்ட் சப்பை யூஸ் பண்ணதுலேயே அவங்க கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போட்ட உடனே முதல் பால் அடிச்சாரு, அவுட்டு. இது வந்து ஒண்ணுமே புரியல. கேட்டா கதறன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல கதறாம என்ன பண்றது? வாட் இதெல்லாம் ஏன் நடக்குது பிடாக்? வந்து நீங்க அந்த திங்க் டேங்க்லாம் நிறைய இருந்திருக்கீங்க. உங்களோட நீங்க பண்ண வீடியோவையும் பார்த்துட்டு தான் வரேன். ஆஷ்னாவோட வீடியோ பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு அவ்வளவு டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. என்ன மாதிரி இருக்கு, ஏன் இதை பண்றோம், எதுக்காக இந்த மாதிரி பிக்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் என்னன்றதுலாம் டீடைல்டா 2 பேரும் அழகா அக்கா அணி வேற பிரிச்சு வச்சீங்க. பட் இவ்வளோ டீடைல்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. அவங்க கேமை வந்து ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து பாக்குறாங்க. அந்த பிளேயர்ஸோட க்ளோஸா ஒர்க் பண்றாங்க. அந்த டீமுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சும் கூட ஏன் இந்த மாதிரி ஸ்கூல் பாய் எரர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டைம் அண்ட் அகைன்? இவங்க மட்டும் இல்ல, எல்எஸ்ஜி பண்றாங்க, நிறைய டீம்ஸ் அதை பண்றாங்க. பட் இந்த இம்பாக்ட் சப் ரூல வந்து ஒருவேளை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம கையில கிடைச்ச ஒரு, அதாவது ஒரு சின்ன குழந்தை கையில வந்து ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அது அதையும் குத்திக்கும், மத்ததையும் டப்பு டிப்புன்னு வெட்டி தள்ளிடும் எதையாவது. சோ அந்த மாதிரி யூஸ் ஆகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னே சொல்றேன், நான் ஒர்க் பண்ணாத கோச்சே கிடையாது. எல்லாரோட கோச்சும் உலகத்திலேயே நான் ஒர்க் பண்ணாத ஒரே கோச் ஆண்டி ஃபிளவர் தான். அதை தவிர எல்லா கோச்சோடையும் நான் வேலை செஞ்சிருக்கேன். நான் திருப்பி சொல்றேன், ரொம்ப சுமாரான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் இது. ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், ரொம்ப ஒரு சுமாரான கோச்சிங் ஸ்டாஃப் இது. அதுவும் நானும் ஆஷும் டீட்டெயில்டா பேசுனதை பத்தி நீங்க இது பண்ணிருப்பீங்க. இந்த 4வது ஓவர் இம்பாக்ட் சர்ஃப்ராஸ் கான பிளேயிங் லெவல்ல போடாததெல்லாம் நீங்க ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஐபிஎல்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கணும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பேசிக் ஒரு ராமசாமி ஒரு குப்புசாமி ஒரு அண்டர் 13 கோச் பண்ற ஒருத்தரை கூட்டிருந்தா கூட அவங்க வந்து கிளியரா அதை சொல்லியிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 8ல சிஎஸ்கே 5 தோத்துக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்களோட பேத்தட்டிக் கோச்சிங் ஸ்டாஃப் தான். அதுல எதுவுமே வந்து சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு எஸ் தேர் வாஸ் டாஸ் அட்வான்டேஜ். பிச்சை வாட்டர் வேற பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் அப்படியே நின்று வந்தது, பயங்கரமா ஸ்விங் எல்லாம் ஆச்சு. ஹாஸ்டைல் ஃபாஸ்ட் bowling ஃப்ரம் ரபாதா. நான் திருப்பி சொல்றேன், ரபாதா இந்த ரபாதா போன தடவையே சொன்னேன், போன மேட்ச்ல 4 ஓவர் 45 தட்டி வாடா செல்லக்குட்டின்னு எப்படி போட்டார் பாத்தீங்களா? இன்னைக்கு பயம் மூர்த்தினாரு. உன்னோட ஒரிஜினல் வெர்ஷனை நீ காமிச்சு, நீ 4 ஓவர் 45 4 ஓவர்ல 95 கொடுத்தாலும் என்னோட பிளேயிங் லெவன்ல இருப்ப. எல்லாரும் ருத்ராஜ் கேக்கோட அன்னைக்கு வந்து கேஎல் ராவ்ல வந்துட்டு இது பண்ண ட்ரோல் பண்ண மாதிரி ருத்ராஜ் கேக்கோட ட்ரோல் பண்றாங்க. 6 ஓவர்ல 28 for 3 டாப் 3 பேட்ஸ்மேன் அவுட். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ருத்ராஜ் கேக்கோட ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆயிருந்தாருன்னா 9 பின்ஸ் மாதிரி ஆல் அவுட் ஆகி ராஜஸ்தான் ராயல்ஸோட 128 ஆல் அவுட் மாதிரி 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஆனஸ்டா சொல்றேன். இதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்கோட ட்ரோல் பண்றீங்கன்னா ஏன்னா டெவால்ட் பிரிவிஸ் ஃபிளாப். தட்ஸ் அ பாட்டம் லைன். ஹவு மச் எவர் நமக்குலாம் அவருக்குலாம் ஒரு இது கொடுத்துருக்குமே, ஃபிளாப். சிவம் துபே ஃபிளாப் அப்படிங்கும் போது ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் நீங்க அவுட் ஆயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க சுச்சுவேஷனு.
சிவம் தூபே 3 கேட்ச் விட்டாங்க, 1-2 இல்ல. பட்லர் ஒரு அல்வா துண்டு கேட்ச் விட்டாரு காட்பீட் 0 இருக்கும்போது. கேட்சை விட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சுமார் ஆடி அவுட் ஆனாரு. டிவால் பிரீவிஸ் வந்து கொஞ்சம் கூட ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் ரெஸ்பெக்டே பண்ணாம எல்லா பாலையும் ஷாட் ஆடுறாரு. அந்த மாதிரிலாம் நீங்க ஆட முடியாது, கொஞ்சமாவது கால்குலேட்டிவா இருக்கணும். ஜெமி ஓவர்டனால பேட்டிங் ஆட முடியும். அதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இம்பாக்ட் சபை யூஸ் பண்ணதுனால தான் அவங்க தோத்தாங்கன்னு நான் சொல்லல. பட் நீங்க ஆல்ரெடி வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டை பெட்ரோல் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல வரேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இவரை உள்ள வச்சுட்டு சர்ஃப்ராஸ் கானை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன சொன்னோம், 1 டவுன் ஊர்வில் பட்டேல், 2 டவுன் டிவால் பிரீவிஸ், 3 டவுன் சிவம் தூபே, 4 டவுன் சர்ஃப்ராஸ் கான், 5 டவுன் ஜாமி ஓவர்டன் சொன்னோம். அந்த டவுனை ஒருவேளை ஆடி ஏர்லியரா டிவால் பிரேவிஸ் போய் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணி, நான் சொன்னது ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 192, நீங்க அடிச்சது 158, 34 ரன் ஷாட், நீங்க ஜெயிக்க முடியாது. ஒருவேளை இன்னும் 20 ரன் நீங்க கூட அடிச்சு, ஒருவேளை உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி நியூ பால்ல போடுறதுக்கு இருந்தான்னா, there might be a chance for you to get back to the game, which accidentally was not the, unfortunately it's not the case. அவங்க எப்படி ப்ரெஷர் இது பண்ணாங்கன்னா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ ரீசன் வை பிரசித் கிருஷ்ணாஸ் ரீப்ளேஸ் பை அர்ஷத் கான், ஐ டோன்ட் நோ. அவங்க எப்படி ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்கன்னா, 6 ஓவர் 28 for 3 ஒன்று ஓவர் எக்ஸைட் ஆகி ரஷீத் கானு கொடுக்காம ஒரு பக்கம் மானவ 8வது ஓவர் ஜேசன் ஹோல்டர் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டாந்துட்டு நல்ல டால் ரிலீஸ், 8 மீட்டர் லென்த் நீ அச்சினேரு ஸ்கொயர் ஃபீல்டு உனக்கு செட் பண்ணிடுறேன்னு எதுவும் பண்ணாது. 8, 10, 12, 14, 4 ஓவர்ல 22 ரன். When CSK was trying to they build on a momentum to seize a phase which they couldn't. 14 ஓவர்ல 75. அங்கிருந்து ருத்ராஜ் கேக்வாட் உங்களை 158 கொண்டு போயிருக்காருன்னா அவரை நீங்க பாராட்டணும்னு நான் சொல்ல, இகழாதீங்க. ஓகே, இந்த 6 மேட்ச் அவர் ஃபெயிலியர். அது everything is on the cupboard for you to see. You are allowed to say that he was a failure in the 6 games, that is fair enough. இன்னைக்கும் வந்துட்டு அவர் நிறைய டாட் பால் ஆடினாரு, அவரால் தான் கம்மியாக வந்ததுன்னா அதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவும் கூட ஐ எம் நாட் கோயிங் டு கெயின் எனி திங் பை சப்போர்ட்டிங் ருத்ராஜ். இப்போ நான் சொல்லலையா, பேத்தட்டிக் டெசிஷன் பை த மேனேஜ்மெண்ட், அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு. எங்கே குறை இருக்கோ அங்கே குறை சொல்லணும், எங்கே நிறைய இருக்கோ அங்கே நிறைய சொல்லணும். இன்னைக்கு அடி வாங்கினார் அக்கீல் ஹுசேன், இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கும் நூர் டிடன்ட் போல் தட் பேட்லி. கம்போஜ் வாஸ் பிரில்லியன்ட். Already you are defending a target which is 35 run shot and you are a bowler shot. And அதான் நான் திருப்பி உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவேன், 180 190னா இந்த ஜிடியை நீங்க தோக்கடிக்க முடியாது. 11 பும்ரா இருந்தாலும் தோக்கடிக்க முடியாது. இதெல்லாம் அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸும் அதே தான். கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னா இங்க சாய் சுதர்ஷன், அவருக்கு தெரியும் எப்படி ஆடுறது எப்படி பேஸ் பண்றதுன்னு. சுபான் கில்லும் அதே மாதிரி. உங்களுக்கு பட்லர் இன்னைக்கு சரியா ஆடல, காலை நவரில் அவருக்கு எப்படியோ 158 ரன் ஓப்பனிங் ஒரு ஸ்டார்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் வாஸ் ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டடு. இப்போ எனக்கு என்னன்னா, இவங்களுக்கு என்னன்னா இன்னும் அவங்க பிளேயிங் லெவன் தெரில, காம்பினேஷன் தெரில, பேட்டிங் ஆட தெரில, அவங்க எதுவுமே தெரில அவங்களுக்கு. ஓகே, சன்ரைசர்ஸ் மேட்ச் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச். அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸோட 210 அடிச்சாங்க பாருங்க, அந்த மேட்சும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். எல்லாத்திலையும் உங்களுக்கு வந்து பேட் டெசிஷன் மேக்கிங், பேட் டீம் செலெக்ஷன், பேட் ஸ்ட்ராட்டஜி, அதனால இங்க இருந்திருக்காங்க. என்ன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி விக்கி, என்ன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 8 மேட்ச்ல 4 ஜெயிச்சு 4 தோத்து 8 பாயிண்ட் வந்திருக்கலாம். என்ன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் அவுட் பாருங்க. அவன் மேல போயிட்டான். இவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தோத்துட்டாங்க 264 அடிச்சு. அவன் ஜெயிச்சிருந்தான்னா அவனும் மேல போயிட்டு இவங்களை கீழே தள்ளியிருப்பாங்க. அது ஒரு விதத்துல இதுவா இருக்கு. அதை தான் நான் சொல்றேன், ஆஷ் கிட்டே அதான் சொன்னேன். எல்எஸ்ஜி 2 மேட்ச் இருக்கு, ஜிடி 2 மேட்ச் இருக்கு, மும்பை ஊர்ல இருக்கு, கணக்கே பண்ணாத. எனி டீம் கேன். இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் விக்கி, உங்களை நான் குறை சொல்லல. நீங்க என்ன சொன்னீங்க, the amount of form which GT came in, the way CSK has found their combination, again they broke their combination. The reason பண்ணுவாங்கன்னு தெரியலையே, அதனாலதான் ஒழிய 2 பாயிண்ட் இருக்கு, அவன்கிட்ட 2 பாயிண்ட்னு சொல்லாதீங்க. யாரோடையுமே அடிக்காத அந்த நிக்கலஸ் பூரன் வந்து அடிப்பாரு, சொல்றேன் வந்து இவங்க சிஎஸ்கேவோட அடிப்பாரு. ஸோ இதுக்கு மேல இதை அதான் சொல்றேன். இப்போ வின் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து சென்னையில வந்து ரொம்ப கிளியரா சொன்னோம். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எப்படி செட் பண்றேன்னு இவங்க ரொம்ப நல்லா செட் பண்ணாங்க. சிஎஸ்கே 36 for 3 8 ஓவர்ல, அவங்க 69 for 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எக்கானமி
இவங்க வந்து 7.4 ஓவர்ஸ்ல 75 ரன்ஸ். அவங்க 4 ஓவர்ல 43. அதுல கடைசி ஓவர் போட்டார் மானவ் சுத்தர், அது கணக்கு இல்ல. அதை எடுத்துட்டீங்கன்னா தே இட் இஸ் ஈவன் ஸ்டீவன்ஸ். ரெண்டு வின் ஃபேக்டரும் தட் ஹஸ் வென் இன் ஜிடிஸ் ஃபேவர் அண்ட் தே வின் கன்வின்சிங்லி. there is an absolutely magnificent innings from சாய் சுதர்ஷன். கிரேட் bowling from ககிசோர் ரபாதா, முகமது சிராஜ். திருப்பியும் சொல்றேன், எனக்கு கேள்வி கேட்ட ஒரு சில அன்பருக்கு சொல்றேன், ரஷீத் கான் 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் நல்லா போடுவாரு. அவரோட டெக்னிக்கல் ப்ராப்ளம், அவரோட ரிலீஸ் பொசிஷன் இன்ஜுரிக்கு அப்புறம் சரியில்லை. பழைய ரஷீத் கான் இல்ல, அவர் அடி வாங்குவாரு. இன்னும் 2 மேட்ச் கழிச்சு 4 ஓவர்ல 26 போட்ட அப்புறம் என்ன பீடாக் சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. நல்லா ரொம்ப டீட்டெயில்டா அனாலிசிஸ் பண்ணி சொல்றேன். எனக்கு யாரும் பங்காளியும் கிடையாது, உறவுக்காரனும் கிடையாது. ஓகே, அவரோட டெக்னிக்கல் ஃபிளாவை அவர் சார்ட் பண்ணலன்னா யூ வில் நெவர் சி த ஓல்டு ரஷீத் கான் பேக். ககிசோராபாதோட ப்ராப்ளம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்ல, மென்டாலிட்டி, மைண்ட். எனக்கு அதான் சொல்லுவார்ல சூர்யா, போலீஸ்காரனுக்கு தேவை உடம்புல பலம் தாயா அப்படின்னு சிங்கத்துல, அந்த மாதிரி அதை ககிசோராபாதா காமிச்சார்னா ககிசோராபாதா வில் பி இந்த டாப் 5 bowlers T20 கிரிக்கெட்டு. வெல் டன் ஜிடி. சிஎஸ்கே அவங்களே குத்திக்கிட்ட சூலம் டு பி இன் சிச்சுவேஷன் லைக் திஸ். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஹால்மார்க் காமெடி நடந்தது 2வது மேட்ச். இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஆன் சம்திங் வி கேன் ஆட் ஆன், இல்லைன்னா அங்க போலாம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல இவங்க கிட்ட 2 பாயிண்ட் அவங்க கிட்ட 2 பாயிண்ட்னு சொல்லாதேன்னு. நான் என்ன கான்பிடன்ஸ்ல சொன்னேன்னா, ஃபைனலி சிஎஸ்கே வந்து அவங்களோட மோஜோவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் டெம்ப்ளேட்டு, இதுதான் ஃபார்மு. நம்மளோட பேட்டிங் 4 பேர் இவங்க தான், போலிங் 4 பேர் இவங்க தான், மீதி 3 பேரை அப்படி இப்படி மேல கீழே வச்சு ஓட்டிடலாம். எப்படியாவது ஓட்டுறது கூட இல்ல, நல்லாவே பண்ணிடலாம் தான் நினைச்சேன். இந்த மாதிரிலாம் ஊர்வில் பட்டேல் ஆடுறாருன்ன உடனே ஒரு சந்தேகப்பட்டேன். உடனே டக்குன்னு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா யாரை எடுத்துட்டு ஊர்வில் பட்டேல் ஆடி இருக்காங்கன்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கானை எடுத்திருக்காங்க. உடனே நீங்க சர்ஃப்ராஸ் கானை எடுத்துனே வந்திருக்க கூடாது. ஊர்வில் பட்டேல் மேல பேக் பண்ணி, தம்பி நெக்ஸ்ட் 3 கேம் நீ தான் ஆட போற, ஆடு, தைரியமா ஆடு, எதை பத்தி கவலைப்படாத. சர்ஃப்ராஸ் கானுக்கு அந்த நம்பர் 3ல கரெக்டா ஆட முடியல, நீ அதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுப்பேன்னு போற, நீ அவுட் ஆனா கூட பரவாயில்ல, வி ட்ரஸ்ட் யூன்னு சொல்லி ஆடிட்டு முகேஷ் சௌத்ரி சி அண்ட் அகைன் சொல்றேன், கடைசியில ஜேமி ஓவர்டன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த லாஸ்ட் ஓவர் இந்த டீசென்டான ரன் அடிச்சாரு ருத்ராஜ் கெய்க்வாட், அதனால 158 வந்தது. ஜேமி ஓவர்டன் நல்ல 6 அடிச்சாரு, அதனால 158 வந்தது. இல்லனா நீ யூ ஆர் நெவர் லுக்கிங் டு கெட் ஈவன் 130 ஆன் த போர்டு. இதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. யாராவது ஒரு டீம் 10 overs 47 for 4 ஆடுவாங்களா? இத மாதிரி காமெண்ட்ரியில வந்து டெஸ்ட் மேட்ச் கலர் ட்ரெஸ்ல பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இது வந்து இதோட கான்செப்டே என்னன்னு புரியல. இப்ப என்ன சொல்லுவாங்க திடீர்னு, ருத்ராஜ் கெய்க்வாட் அப்ப கூட ஃபோர்ஸே பண்ணல பாருங்க, ஸ்லோவா ஆடினாருன்னு. யோ ஸ்லோவா தான் ஆடணும், நீங்க பாட்டுக்கு ஓவருக்கு 2 விக்கெட் விட்டீங்கன்னா எப்படியா ஆடுவாரு அவர்? பாவம், அவர் ஏன் போட்டு சோதிக்கிறீங்க? பேட்டிங்லயும் ரன் அடிக்க வரமாட்டேங்குது, ரன் அடிக்கிற மேட்ச் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கிறாங்க இவங்க. சஞ்சு சாம்சன் எல்லா மேட்ச்லயும் அடிக்க முடியாது, 5 மேட்ச் 6 மேட்ச்ல 200 அடிச்சிட்டாரு. அவரோட ரோல் வந்து நல்லா ஃப்ராலிக்கிங் ஸ்டார்ட் கொடுக்கறது, ஆங்கர் பண்ற ரோலை வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடுறாரு. அவர் வந்து சீ த்ரூ பண்ணி ஒரு மேட்ச் ஆங்கர் பண்ணி எடுத்துட்டு போனாரு மும்பையோட. பட் நீங்க இதையே எல்லா மேட்சும் எதிர்பார்த்தீங்க. அக்கீல் ஹுசைன் எல்லா மேட்சும் மும்பையோட படம். இது இன்னொன்னு சொல்றேன், நல்ல வேளை வந்து கார்த்திக் சர்மாவா திருப்பி சொல்றேன் அந்த மேட்ச் அவுட் ஆல, இல்லைன்னா மும்பையிலேயே அக்கீல் ஹுசைனை இறக்கி இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதையா காமெடி பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணி அதான் சொல்றேன், ஒரு நார்மல் திங்கிங் சாதாரண ஒரு டோர்னமெண்ட் ஆடினா கூட அங்க இம்பாக்ட் இருந்ததுன்னா, இவ்வளவு மோசமா யாருமே 4th ஓவர் எல்லாம் யூஸ் பண்ணி அவரையும் வந்து அண்டர் ப்ரெஷரை போட்டு டீமையும் அண்டர் ப்ரெஷர்ல கண்டிப்பா போடுறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த கேமை பத்தி பேசி முடியல. பட் என்னதான் சொல்லுனாதான் ஆற மாட்டேங்குது. யோ அழகான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இங்க ஒரு 2 பாயிண்ட் ஜிடி வந்து அங்க போட்டு அவங்கள ஜிடியை வந்து இந்த தங்கத்தை உரசி பாக்குற மாதிரி இப்படி உரசி அமிச்சாங்க. ஆர்சிபி நல்ல சான்ஸ், அப்படியே லோ இன் கான்பிடன்ஸா வந்திருப்பாங்க. அவங்களுக்கே புரியாது என்ன பண்ணி வந்த இவங்க வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னு யோசிச்சுன்னு வருவாங்க. அவங்களுக்கு போய் 2 பாயிண்ட் தாம்பூலத்துல வச்சு கொடுத்தீங்க. சாய் சுதர்ஷன்லாம் வெத்தலாம் போட்டு மடிச்சு வாயில போட்டுன்னு போற மாதிரி வாயில போட்டுன்னு போயிட்டாரு. அடுத்த கேமுக்கு போகலாம், லக்னோ கொல்கட்டா. கேம் ஆஃப் த ஐபிஎல் சோஃபா பீடாக். இது 155 ரன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆக முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த கேம் வந்து பயங்கரமா இருக்கும், பாருங்க எப்படி வேணா மாறும் இது அப்படின்னு பாருங்கன்னு. நான் எல்எஸ்டி பக்கம் நியாயப்படி வந்து நீங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லணும், எல்எஸ்டிக்கு நான் கொடுத்த எட்ஜ் கரெக்ட் தானே? எல்எஸ்டினால தானே அப்படி தோத்தாங்க, வேற யாரும் தோத்துருக்கவே முடியாதுல்ல 155 ரன். நீங்க சொல்லுங்க பீடா.
சொல்லிட்டேனே, அவங்க தோத்ததுக்கு காரணம் கோச்சிங் ஸ்டாஃப் தான். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு பிளேயர் வந்து தேறமாட்டான் அப்படின்னு நான் டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி சொன்னேன்னா அவன் தேற வாய்ப்பே கிடையாது இந்த லெவல்ல. ஏன்னா அவங்க கிரிக்கெட் ஆடுற லெவல் இஸ் a வெரி வெரி ஹை லெவல். ஓகே, திருப்பியும் சொல்றேன், இப்ப 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 என்னன்னா அந்த மாதிரி வந்து முட்டையா பொறிக்கிறாரு பூரன்னு. ஓகே, அவரை 16 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. இவங்களுக்கும் என்னன்னா 16 கோடி கொடுத்த பூரனை எப்படி நான் உட்காத்தி வைக்கிறது? சோசியல் மீடியா பேக்லாஷுக்கு பயப்படுறாங்களே ஒழிய, ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்ப நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இருக்கு அப்படின்னா பிளேயர் எவ்வளவு வெயிட்டு கீட்டு எல்லாம் பார்க்கவே மாட்டேன். போயிட்டு ஒரு தட்டி கொடுப்பேன், நாளைக்கு உனக்கு ரெஸ்டடா செல்லம் அப்படின்னு. கவலையே பட மாட்டேன் யாரு என்னன்னு. நான் பார்க்காத ஆளே கிடையாது. சொல்ல வேணான்னு பாக்குறேன், எந்தெந்த மாதிரி பெரிய பிளேயர்ல நான் உட்காந்து வச்சிருக்கேன் தட்டி போட்டு அப்படின்னு. அது ஆட்டிடியூடு கிடையாது. உனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உன்னால ரன் அடிக்க முடியாது, நான் உன்னை ஒர்க் பண்ணி உன்னோட டெக்னிக்கல் ஃபிளாவை பின்னாடி பழைய ப்ளூ பிரிண்ட்ல எடுத்து உன்னை பழைய சிங்கமா நான் கொண்டு வரேன்னு. ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே பாமல. அதாவது எப்படின்னா, அந்த இதுல சொல்லுவான், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் மண்டியில் அவங்களே சாட்டையால அவங்களே அடிச்சுப்பாங்க, ரத்தம் வர வர ஆமா. சாட்டையால அடிச்சிட்டு காசு கேட்பாங்க. அந்த மாதிரி பாமா இருக்கே பூர்ண பார்த்தா. எப்படி இருந்த ஆளு அந்த ஐ படத்துல சந்தான கேப்ப, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே பார்த்த பாமா இல்ல. திருப்பி திருப்பி ஆன் டாப் ஆஃப் இட் சுனில் நரேன் தான் போடணும் அப்படின்னு ட்வீட் வேற நான் போடுறேன். சரி, அவர் தான் போட போறாரு, இஸ் த ஒன்லி பெஸ்ட் போலர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்துட்டு நீங்க இறக்குறீங்களேயா அவரை சூப்பர் ஓவர், எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பீங்க நீங்க. அதாவது ஒரு தடவை வந்து நான் கேகேஆர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்த கார்த்திக் தியாகி வைபவ் அரோராலாம் வந்து ரொம்ப ஓவரா பேசினேன் அப்படி சொல்லி நம்ம ஃபேமிலி, அதாவது இந்த யூடியூப் ஃபேமிலி வந்து ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். இப்பயும் நான் மன்னிப்பு தான் கேட்கணும். நல்லா போட்டார் கார்த்திக் தியாகி, அவர் என்னன்றது எனக்கு தெரியும். I'm not trying to prove what I am right. That is how good he is. He is not fit into this level. He cannot play cricket at this level. ஏன்னா அவருக்கு இது கிடையாது. ஓகே, போன தடவையும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 4 ஓவர்ல 60 ரன்னு முகுல் சௌத்ரி வந்து முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு இந்த தர்ம பிரபு தான் காரணம். இன்னைக்கும் என்ன ஆயிருக்கும், கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன் எங்க வீட்டுல பார்க்கும்போது, கடைசி பால் ஷமி பாத்துனேரு ஸ்லாட்ல போட்டு 6 போதா இல்லையா பாருன்னு. கரெக்ட், நான் நினைச்சேன். இவ்வளவுதான் கார்த்திக் தியாகி. This is what Vaibhav Arora is in death overs. I don't have any வெறுப்பு against anyone. This is highly paid. You are all highly paid. This most watched tournament globally போது whoever is good to play this level of cricket should deserve to play this level of cricket. Who is good enough to have brains to coach should deserve to coach. That's an absolute bottom line எனக்கு. ஓகே, இப்போ இங்க என்ன சொன்னேன், இப்ப இங்க வந்துட்டு பிச்சு ஒரு மாதிரி கடுபடா இருக்கு, அதனால வந்து பழைய மாதிரி இல்ல. மார்க்வுட் பயங்கரமா போட்டாரு, பயங்கரமா அலையுது சீமர்ஸுக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 155, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 156 சொன்னேன். இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 155, பேட்டிங் செகண்ட் 155. ரெண்டு டீமுமே சூப்பரா கம்பீட் பண்ணாங்க தோக்கறதுக்கு. ஆனா ஒரு டீம் தான் தோக்க முடியும், 2 பேரும் தோக்க முடியாது. எவனாவது ஒருத்தர், நான் என்ன பண்ணிருப்பேன், சூப்பர் ஓவர் போன உடனே 2 பேருக்குமே 0-0 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு கேமை நிறுத்திருப்பேன். ஏன்னா எவனுமே வந்து 2 பாயிண்ட் இது பண்றதுக்கு, ஆனா ஒரே ஒருத்தருக்காக அந்த 2 பாயிண்ட் போனோம். யாரு? தங்க மகன் ரிங்கு சிங், ஒரே ஒரு பிளேயர். அண்ட் ப்ராப்ளி ரிஷப் பண்ட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி கேப்டன்சி. 20th ஓவர்ல வந்து திக்வேஷ் ரத்தியகோர் பிரில்லியன்ட் கேப்டன்சி, எக்ஸ்ட்ராடனரி கேப்டன்சி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் எக்ஸ்ட்ராடனரி கேப்டனு, கோச்சிங் ஸ்டாஃப் பிரில்லியன்ட் கோச்சிங் ஸ்டாஃப், அதெல்லாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ஒன்னே ஒன்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொன்ன மாதிரி ஜார்ஜ் லிண்டேவை கொண்டு வந்தாங்க. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், பூரனுக்கு பதில மேத்யூ பிரெட்ஸ்கே ஆடி இருந்தா எல்எஸ்ஜி சேஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுங்க. நான் வின் ஃபேக்டருக்கு போறேன் and then I will give the mantle to you. இருக்கு. இப்போ வின் ஃபேக்டர் வந்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் 10 ஓவர். ஓகே, ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல கேகேஆர் 64 for 4, ஈவன் 63 for 1. விக்கெட் வந்து கம்மியா இது பண்ணதுனால எல்எஸ்ஜி ஹஸ் ஒன் தட். ஆக்சுவலி அவனும் பட்டு கேவலமான எல்எஸ்ஜி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் சீமர்ஸ் எக்கானமி பாருங்க,
11-20, that is where the seam strike. இவங்க வந்து 6 ஓவர்ல 49 for 2, எல்எஸ்ஜி 8.16, கேகேஆர் 5 ஓவர்ல 52 for 2, 10.40. அதையும் டிக் பண்ணியிருக்கான் இவன். அதனாலதான் வந்துட்டு அவ்வளவு படுகேவலமா ஆடியும் மேட்ச் தோக்காம டை ஆச்சு. தட் இஸ் அ பவர் ஆஃப் வின் ஃபேக்டர் ஃபார் யூ. இதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, அவங்களுக்கு வந்து எப்ப அவங்க நிக்லஸ் பூரனை டிராப் பண்றாங்களோ அப்பதான் அவங்க உருப்பட முடியும். இன்னொன்னு சொல்றேன், இப்போ வந்துட்டு அஜிங்கியா ராணேக்கு வந்து நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் என்ன பண்ணும், கௌதம் கம்பீர் வந்து 2018 என்ன பண்ணார் தெரியுமா, ஐபிஎல்ல கேப்டனா இருந்தாரு டெல்லி டேர் டெவில்ஸுக்கு. 7 மேட்ச் கேப்டனா இருந்துட்டு 8வது மேட்ச் எல்லாம் உட்காந்துட்டாரு. இப்ப தெரியுதா நான் ஏன் வந்து சுனில் நரேன் ஓபன் பண்ணணும்னு நான் சொல்றேன்னு. இப்ப வந்து சைஃபர்ட்டு முட்டையா பொறிக்கிறாரு, பின்னாலன் முட்டை சைஃபர்ட்டு முட்டை. நான் என்ன சொல்லுவேன், இப்ப கேப்டன்சியை ரெலிங்க்விஷ் பண்ணிடுவேன் ரஹானிட்ட. ஏன்னா இப்ப இதுல இவங்களே என்ன ஒரு கூத்து பண்ணாங்கன்னா, மணிஷ் பாண்டே பேட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கதையெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்றது? 15வது ஓவர்ல சுனில் நரேன் கொஞ்சம் ஆடினதுனால அப்படியே இது பண்ணிட்டாங்க. இப்ப மணிஷ் பாண்டே வந்திருந்தா அவங்களுக்கு ஒரு போலர் இம்பாக்ட் ஜப்ல கிடைச்சிருக்காது, காலி ஆயிருப்பாங்க அவங்க. வருண் போல்ட் வெரி வெல். திஸ் இஸ் த ரீசன் வை ஐ சே சுனில் நரேன் இஸ் த பெஸ்ட். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கணும், சேம் மிச்சு மார்ஷும் ஐடன் மார்க்கரமும் தான் ஓப்பனிங் வந்திருக்கணும் சூப்பர் ஓவர்ல. அந்த புத்திசாலித்தனம் கூட இல்ல. ஐ வில் டேக் யூ பேக் டு ஒன் மோர் திங். தெர் இஸ் எ ஹிஸ்டரி இன் த பாஸ்ட் இன் சிபிஎல். சூப்பர் ஓவர் நிக்கலஸ் பூரன் ஃபேசிங் சுனில் நரேன் மேடின் ஓவர் கொடுத்தாரு. ஓகே, அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு ஷாட் என்ன பியூட்டிஃபுல்லா ஸ்லோவா போட்டாரு. உங்களுக்கு இதுக்கு மேல சுனில் நரேன் போடுறாருன்னா லெப்ட் ஹேண்டர் கொடுக்கவே கூடாது, பண்டே வரக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பண்டே என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஹவ் பீன் ஆயுஷ் பதோனி, மிச் மார்ஷ் அண்ட் இவரு ஐடன் மார்க்கரும் வந்திருக்கணும். இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அதாவது நான் சொல்றேனே, இப்ப நான் உங்களை கேட்கறேன், நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நிக்கலஸ் பூரன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு எப்படியோ கடவுள் தப்பிச்சிட்டா உங்களுக்கு, உங்களுக்கு சூப்பர் ஓவர் வந்துட்டீங்க. நிக்கலஸ் பூரனை நீங்க இறக்குவீங்களா? ப்ளீஸ் ஆட் ஆன். நிக்கலஸ் பூரனை பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு அவங்க சூப்பர் ஓவர் தோத்துருவாங்கன்னு. இல்ல ஆக்சுவலா எப்படி தெரிஞ்சதுன்னா, கேகேஆர் வந்து அவங்க ஜெயிக்க வேண்டியதை இவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. கார்த்திக் தியாகி வந்து நீங்க அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. கார்த்திக் தியாகிக்கு வந்து எவ்வளோ ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இது ரொம்ப கம்மியா இருக்குன்னா, ரிங்கு சிங் லாங் ஆஃப்ல இருந்து இல்ல அவரே அவரை திட்டிக்கிறாரு, ஸ்லோவர் பண்ண போடேன்டா, இப்படி போடேன்டா இன்டு த விக்கெட் அப்படின்னு. அதை கேட்காம வந்து மாரைட்டுக்கு போட்டு தள்ளிட்டாரு. ஹிம்மத் சிங்க ஹீரோ ஆக்காம விட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு இவரு. அதுக்கெல்லாம் மேல காமெடி அமிச்சாங்க பாருங்க நிக்கலஸ் பூரனை. இவங்களுக்குலாம் நிஜமாவே ஒரு ஹிஸ்டரி, இந்த பேட்டருக்கு அகேன்ஸ்டா இந்த மேட்ச் அப் இதெல்லாம் பாக்குறாங்களே, இதை பாப்பாங்களான்னு தெரியல. நான் வந்த உடனே இங்க பக்கத்துல என் ஒய்ஃப் வேடிக்கை பார்த்திருந்தால மேட்ச், பக்கத்துல வந்த உடனே சொன்னேன், சுனில் நரேன் கொடுத்தாங்கன்னா மேடின் ஒரு கொடுத்துருக்காண்டி, இந்த மாதிரி வந்து நிக்கலஸ் பூரனு அவனை போய் அனுப்புறாங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பால் போல்டு அவர் வந்த உடனே தெரியும். என்னதான் இது இப்படி எல்லாம் மிஸ் பண்ணுவாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. போன ஐபிஎல் எல்லாம் இப்படி எல்லாம் மிஸ் பண்ணாங்களா பிடா? நான் இந்த ஐபிஎல்ல தான் வந்து நிறைய வந்து இன்டெப்தா வாட்ச் பண்றேன். நீங்க இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அந்தந்த ஸ்டேஜஸ்ல ஃபாலோ பண்ணினே வரேன். அதுக்கப்புறம் பிடா சும்மா இந்த மாதிரி கடும் சிரிப்பு வர மாதிரி வந்து ட்வீட்டை போட்டு தள்ளி படுத்த கூடாது. மனுஷன் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், டொங்கி ட்வீட் வந்துனே இருக்கு. பிரில்லியன்ட், பயங்கரமா திங்க் பண்றீங்க, வேற லெவல் அப்படின்னு. சர்க்காசமுக்கும் ஒரு லெவல் இருக்கு, ஒரு அளவு மீறி போய்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஒண்ணுமே புரியல எப்படி இப்படி ஆடுவாங்க. நான் தான் சொன்னேன் நேத்தி வந்து சூப்பர் சாட்டர்டே, அதாவது ரெண்டுமே வந்து சம சேஸ், 230 சேஸ், 265 சேஸ், ரெக்கார்ட் சேஸ். ஆனா சண்டே ரொம்ப சுமார் சண்டே, 159 155 சுமாரான சண்டேவா இருக்குது. இந்த சண்டேவை முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் வந்து அழகா இதை வந்து மொத்தமா ரேப் அப் பண்ணி ஒரு பண்டிலா என்கிட்ட கொடுங்க பாப்போம், ஒரு சிரிப்பு வர மாதிரி. அதாவது இப்ப நான் சிரிப்பு வர மாதிரி சொல்ல போறது இல்லை. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எல்லா டீமுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப நான் வந்து டீம் டாக் கொடுக்கும்போது அதான் சொல்லுவேன். இப்ப நான் ஒர்க் பண்ற அந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் கிடையாது, பட் ஓரளவுக்கு வருவாங்க. இந்த கயானா இருக்கட்டும், எங்க டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எல், இப்போ நான் ஒர்க் பண்ற எந்த இதுவும் இப்போ பிஎஸ்எல் ஸ்டாப் பண்ணிட்ட போறது இல்லை இந்த வருஷத்துல இருந்து. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் நான் ஒரே ஒரு கேட்கிறேன், இப்போ நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வராம இருந்தேன்னா நான் ஒரு டீமுக்கு ஃபேனா இருந்திருப்பேன்.
ஆஃபீஸ் லீவ் போட்டு சிஎஸ்கே மத்தியானம் ஆடுதுன்னா நான் வந்து பார்க்குறேன். என்னோட வேலையை விட்டுட்டு மேட்ச் முடிஞ்சோடனே வருத்தப்பட்டு நான் இப்படி இருக்கேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி எத்தனை கோடி ஃபேன் இருக்கான். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அந்த ஃபேனோட வந்து எமோஷன்ஸோட விளையாடாதீங்க. நான் இன்னொன்று ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ பில்லியன் பணம் போட்டு இது பண்ணுறீங்க. கோச்சஸுக்கு உங்களுக்கு அந்த ஷார்ப்பான மூளை கோச்சஸுக்கு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண தெரியலன்னா ஐ எம் வெரி சாரி டு சே தட். திருப்பி இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த காலத்தில் அடித்த 10,000 ரன்னோ 600 விக்கெட்டோ 125 கேட்ச் பிடிச்சதோ ஒரு சல்லி நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கோச் பண்ணும்போது யுவர் அச்சீவ்மெண்ட் அஸ் அ பிளேயர் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங்கு. ஒரு பெரிய கேப்டனாக இருக்கலாம் அந்த காலத்தில். கேப்டனா இருக்கும்போது நீங்க பார்க்க வேண்டியது ஒன்லி 10 பேர் ஃபீல்டுல, அதோட ரோலே வேற. அதுக்கப்புறம் ஒரு டீம் என்வாயன்மெண்ட், ஒரு டீமை எடுத்துட்டு போறது உள்ள வெளியே பிளேயர் ரிசோர்சஸ், டாக்டிக்கல் திங்ஸ் நீங்க எடுத்துன்னு வர்றதுக்கும் நீங்க அந்த காலத்துல 10,000 ரன் அடிச்சதுக்கும் ஒரு நயா பைசா ரிலேஷன்ஷிப் கிடையாது. கிரிக்கெட் தெரிஞ்சுக்கணும். இவன் 2 பேரும் எங்க அடி வாங்கினா, 3 பேரும் சிஎஸ்கே, எல்எஸ்ஜி, கேகேஆர் ரிட்டன்ஷன்ஸ்ல அடி வாங்கினா, ஆப்ஷன்ல அடி வாங்கினா. ஆப்ஷன் முடிஞ்ச உடனே சிஎஸ்கே வந்து மிட் டேபிள்ல முடிப்பாங்கன்னு சொன்னேன். எல்எஸ்ஜியும் கேகேஆரும் வில் ஃபைட் ஃபார் த உடன் ஸ்பூன்னு சொன்னேன் நான். ஏன்னா அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பேத்தட்டிக், அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் பேத்தட்டிக். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் உலகமே பார்க்குது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கோச்சஸை இவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் எரர் பண்றாங்க. உலகமே கொந்தளிக்குதுன்னா எப்படி இவங்கெல்லாம் நீங்க வேலையில வச்சுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. நான் எனக்கு ஏன் ஃபீல் பண்றேன்னா, அந்த எல்எஸ்ஜிக்கு ஒரு கோடி ஃபேன் இருப்பான், அந்த கேகேஆருக்கு ஒரு 3 கோடி ஃபேன் இருப்பான், சிஎஸ்கேக்கு ஒரு 50 கோடி ஃபேன் இருப்பான். அந்த ஃபேனை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அவன் தூங்க மாட்டான் இன்னைக்கு ஃபார் நோ மிஸ்டேக் ஆஃப் ஹிம். ஐயோ இன்னைக்கு சிஎஸ்கே, அதுவே போன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சோடனே 4 பேர் ட்வீட் பண்றான், சார் நீங்க சொன்ன மாதிரி அக்கீல் ஹுசேன் ஆடிந்தா எஸ்ஆர்எஸோட ஜெயிச்சு டாப் 4க்கு போயிருக்கும் சார். அவனுக்குலாம் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. உயிரை கொடுத்து உன்னை சப்போர்ட் பண்றான், காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி கொண்டடிக்கிறாங்க. வந்து மேட்சை பாக்குறான். அவங்களுக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேனே ஒழிய இப்போ உங்களை நான் சிரிக்க வைக்க மாட்டேன். என்னோட இது என்ன தெரியுமா, வாட் எவர் தட் ஹூஎவர் தட் டிசர்வ் சம்திங் தே ஷுட் கெட், நாட் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் த பாஸ்ட் வித் சம் அதர் டிசிப்ளின். எஸ் விக்கி. இல்ல எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் இல்ல நீங்க, நான் அதுதான் பாருங்களேன், சரி காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, டீம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஜோஷ்ல நான் அடுத்த கால்குலேஷன் போட்டுனே போனேன். நீங்க கூட சொன்னீங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்ஸை வந்து எப்படி மேட்ச் அப்ஸ் வச்சு வின் பண்ண பார்க்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஃபேன்ஸுக்கும் சரி, இப்போ பீடாக் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், பீடாகோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், நான் சொன்னதுக்கு ஒரு சோல் ரீசன் என்னன்னா, தே ஹவ் ஃபவுண்ட் தேர் காம்பினேஷன். With this combination, the form can be up down. That is okay. The combination and the way you think and the way you carry yourself in this game going forward, அந்த ஒரு ஆங்கிளை வச்சு தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் கால்குலேஷனை சொன்னேன். பிகாஸ் இது அவங்க சிஎஸ்கே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கால்குலேட் பண்றாங்களான்றது பேக் ஆஃப் த ஹெட்ல எனக்கு தெரியாது. இப்ப நம்ம வந்து டே இன் டே அவுட் அனலைஸ் பண்றீங்க, நீங்க அதை எனக்கு வந்து ஷேர் பண்றீங்க, என்னை வந்து பார்க்க சொல்றீங்க, இதை பாருங்க, இந்த ஆங்கிள் பாருங்க, இப்படி இந்த மாதிரி மேட்சப்ஸை பாருங்க, இந்த மாதிரி வின் ஃபேக்டர்ஸை பாருங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து என் மைண்ட்ல கால்குலேட் பண்ணி ஒருவேளை இவங்களோட 2 பாயிண்ட் அவங்களோட 2 பாயிண்ட் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் தான் சொன்னேன். பட் ஓவரால் வெரி டிசப்பாயிண்டிங் டே. ஐ எம் ரியலி சாரி இஃப் தட் வாஸ் ஜிங்ஸ் பண்றதுக்காக சாரி சொல்லல. இஃப் தட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்க முதல்ல ஒரு மேட்ச் வந்து ஜிடியை ஜெயிக்கணும் ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் இப்படியே அடிக்கினே போறீங்களே அப்படின்னு. அது என்னோட மிஸ்டேக் தான், 100% நான் ஒத்துக்கிறேன் அதை. பிகாஸ் பீடாக் எனக்கு கத்து கொடுத்த ஒரே விஷயம், கரெக்டுனா நில்லு, தப்புனா முதல்ல தலையை வணங்கி ஒத்துக்கோ அப்படின்றது. ஸோ அதனால ஐ ஹேவ் டு அப்பாலஜைஸ் இன் திஸ் சிச்சுவேஷன் வேர் I thought the combination and the team's call will be the same as how they did against Mumbai, and the form of the players might differ, but the combinations and the way you approach the game is completely the same. அந்த ஒரு ஆங்கிள் தான் சொன்னேன். nothing to lose இப்போ கூட இல்ல, but they can still come back really strong in the coming games, but they cannot keep just chopping and changing all of these things in the middle of the tournament where a set combination is trying to win you 4 கேம்ஸ்ல 3 கேம்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். எஸ் பீடா.
எவ்ரி ஒன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஃபேன் மனசுலேருந்து வந்துருவான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எக்ஸைட் ஆனதெல்லாம் தப்பே கிடையாது. யூ ஆர் அலவுட் டு டூ தட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு சிஎஸ்கே ரிசல்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போல. கங்க்ராச்சுலேஷன் டு ஜிடி. Does not take away any credit from their clinical performance. One team has to win, that is KKR. இதுல புகழத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. For that one person I'm happy about. 2 points for Rinku Rinku. Singh. Well done KKR. இப்ப லக்னோ வந்துட்டு இப்ப எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா எப்படா லக்னோ ஆடுறோன்னு. Our next episode is going to be the big game preview between Royal Challengers Bangalore and Delhi Capitals to be played in Graveyard, Kotla. We'll come back and do a detailed preview as well with your very own 99% Blast Vignesh. கொஞ்சம் கேடு வந்துட்டாரு. Until then, thanks a lot and bye-bye.